ஹாய் மக்களே, வணக்கம். ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். மற்றவங்களுக்குலாம் ஷார்ட் போயிட்டுருக்கு. ஸோ நிறைய நேரங்கள் இந்த மாதிரி டைம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ராஜா சார் பாட்டு கேட்கும் போதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பேன். அந்த காலம் அந்த காலம்ன்றது எவ்வளோ ப்ரெஷஸ் அப்படின்னு. ஸோ இப்போ அந்த காலம்னு சொன்னாலே ஒரு வேர்ஷன் வச்சுக்கிறாங்க, பூமர் அப்படின்றாங்க. டேய், நாங்கள்லாம் பூமர் தான்டா. ஆனால் நாங்கள் ரசித்த மாதிரியான ஒரு இயற்கையான ஒரு வாழ்க்கை உங்களுக்குலாம் இப்போ கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் இப்போ இருக்கிற காலகட்ட பிள்ளைங்கிட்ட சொல்லணும்னு தோணுது. முன்னாடிலாம் வந்து இந்த படிப்பு, அதே மாதிரி ஃபேமிலியோடு எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஊருக்கு போகிறது, அதெல்லாம் இந்த காலத்தில் இல்லவே இல்லை. எவ்ரிபடி ஆர் என்கேஜ்ட் வித் ஏஐ இன்டர்ஃபேஸ். பேசுகிறதுக்கு கூட ஆள் இல்லைன்னா ஏஐ கிட்ட பேசுகிறாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ தான் நான் யோசிப்பேன், டேய் நாங்கள்லாம் வாழ்ந்த காலம் ஒரு கோல்டன் ஏராடா, நீங்களாம் எங்கள் பூமருன்றீங்க. பரவாயில்ல, நாங்கள் பூமராக இருந்தாலும் இயற்கையோட ஒன்றி வாழணும். உங்களுக்கு வந்து லைஃப் எமோஷன்ஸ்னால என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஃப்யூச்சரில் இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கஷ்டம் நஷ்டம், ஒரு ஃபேமிலி பாண்டிங், அண்டர்ஸ்டாண்டிங், இயற்கையோடு ஒன்று இருக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போது சில நேரங்களில் யோசிக்க தோணுது. ஒரு ஷெட்யூல் பிரேக் வந்துச்சுன்னா அப்படியே ஃபேமிலியோடு எல்லோரும் போய் கிராமத்து பக்கம் நம்ம ஊரை போய் பார்க்கலாமா, அங்கே போயிட்டு அங்கே விளையிறதெல்லாம் வந்து அழகாக இன்ஸ்டண்ட்டாக சாப்பிட்டுக்கிட்டு உடம்ப தேத்திட்டு, அதே மாதிரி பம்பு செட்டில் போய் நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாமா. இதெல்லாம் இந்த காலத்து பசங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவானுங்களா? ஃப்யூச்சரில் அவங்களுக்கு இந்த மாதிரி கனெக்ட்லாம் இருக்குமான்றதே தெரியல. அப்போ தான் யோசித்தேன், நான் மட்டும்தான் இப்படி ஃபீல் பண்ணுறனோ? சரி, கேட்டு பார்ப்போம் அப்படின்னு. நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறீங்களா? 80s கிட்ஸ் ஆஜராகுங்க பாஸ்.